போராட்டம் இது போராட்டம் தாவேகாவின் போராட்டம் தாவேகாவின் போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் தாவேகாவின் போராட்டம் தாவேகாவின் போராட்டம் ஒன்றுபடுவோம் 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 வெற்றி பெற ஒன்றுபடுவோம் வெற்றி பெற ஒன்றுபடுவோம் துணை நிற்போம் துணை நிற்போம் துணை நிற்போம் துணை நிற்போம் தொழிலாளிகளுக்கு துணை நிற்போம் தொழிலாளிகளுக்கு துணை நிற்போம் விடமாட்டோம் விடமாட்டோம் தூய்மை பணியாளர்களின் தொடர் போராட்டம் காரணமாக தற்போது அவர்கள் திருமண மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர். தூய்மை பணியாளர்களை சந்திக்க சென்ற தாவேகாவினருக்கு அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சக்திவேல், இது குறித்தான விவரங்கள் என்ன? பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக வணக்கம் நிஷா. பெருநகர சென்னை மாநகராட்சியின் தலைமை அலுவலகமான ரிப்பன் மாளிகையில் கடந்த 13 நாட்களாக தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அமைப்பினர்களும் ஆதரவு தெரிவித்தது வருகின்றனர். தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை கைவிட வலியுறுத்தி அமைச்சர் KN நேரு மற்றும் சேகர் பாபு, மேயர் பிரியா, ஆணையர் குமரகுருபவன் உள்ளிட்டோர் உடன் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தையை மேற்கொண்டனர். இந்நிலையில் பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்தது. இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவின் பெயரில் நேற்று இரவு தூய்மை பணியாளர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்டவர்களை கிண்டி, ஆதம்பாக்கம், வேளச்சேரி, மடிப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கவும் உள்ள நிலையில் சென்னையை அடுத்த மடிப்பாக்கத்தில் தனியார் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள தூய்மை பணியாளர்களை சந்திப்பதற்காக தமிழக வெற்றி கழக மாநில IT வின் துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் வந்தார். ஆனால் தூய்மை பணியாளர்களை சந்திப்பதற்கு அவர்களுக்கு போலீசார் அனுமதி அளிக்காத நிலையில் தற்போது தூய்மை பணியாளர்கள் தங்கி வைக்கப்பட்டுள்ள திருமண மண்டபத்தின் வாயிலில் நின்று கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நிஷா. சக்திவேல், விவரங்களுக்கு நன்றி.